அனைவருக்கும் வணக்கம். முந்தைய வீடியோ பதிவில் கழுத்து பயிற்சி, கைப்பயிற்சி எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் மூச்சு பயிற்சி, காற்று. இந்த காற்றுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒரு மனிதன் உணவு இல்லாம ஒரு வேளை இருக்க முடியும், அல்ல 2 வேளை இருக்க முடியும். ஆனா காற்று இல்லாம ஒரு வினாடி, ஒரு செகண்ட் உயிர் வாழ முடியாதுங்க. இந்த மனித உடம்பு 24 மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் காற்றை சுவாசிக்குது. இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ள எப்படி உள்ளுக்குள்ள போகுது அப்படின்னா, இந்த பூமியில காற்று வீசுது. அந்த காற்று நம்முடைய மூக்கின் துவாரங்கள் வழியா, மூக்கு வழியா உடம்புக்குள்ள போயிட்டு சுத்தமான காற்று, தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு மூக்கு வழியா வெளியே போகுது. இதுதான் 24 மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் இந்த மனிதன் உயிர் வாழும் வரை நடக்குது. அப்ப இந்த சுத்தமான காற்று நம்ம உடம்புக்குள்ள போறது சிக்கல் ஏற்படுது. அதே போல தேங்கிய காற்றுக்கள், நம்ம உடம்புக்குள்ள 10 விதமான வாயுக்கள் இருக்கு. இந்த 10 விதமான வாயுக்களும் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத வாயுக்கள், கெட்ட வாயுக்கள், கெட்ட காற்று. இந்த 10 விதமான காற்றும் நம்ம உடம்புல வயிற்று பகுதியில, நெஞ்சு பகுதியில, முதுகு பகுதியில சேரும் பொழுது நம்ம உடம்புல நோய் வருது. அதுதான் நோய்ங்க, அதுதான் வாதம். இந்த வாதம் சரி பண்ணுனா, இந்த காற்றை நம்ம சரி பண்ணுனா நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். அப்போ நம்ம இந்த காற்று எப்போ சுத்தமான காற்று வீசும் அப்படின்னா, அதிகாலை 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த நேரத்துல தான் சுத்தமான காற்று வீசும். அப்ப அந்த நேரத்துல சீக்கிரமா எந்திரிச்சு அலாரம் வைக்காம பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு குளிச்ச பிறகு திறந்த வெளி அல்லது மொட்டை மாடியில பண்ணும் பொழுது சுத்தமான காற்றை நாம மூச்சு பயிற்சியின் மூலமா உள்வாங்குறோம். தேவையில்லாத காற்றை நாம மூக்கின் வழியா வெளியேற்றுறோம். அப்ப இதுதான் பிராணாயாமம் பயிற்சி. இப்ப இந்த மூச்சு காற்று ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்ம பகல செய்யலாமே, ஏன் நம்ம செய்யணும் அதிகாலையில அப்படின்னா, பகல்ல வாகன புகை, வண்டியுடைய கரிமில வாயு, தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு, இதுபோல் நிறைய உருவாகுங்க. பகல் இருக்கக்கூடிய வெயில் அதிகமா உருவாக்கும். அப்போ அதிகாலை நேரத்துல சுத்தமான காற்று செடிகள்ல இருந்தும், மரங்கள்ல இருந்தும், தாவரத்துல இருந்தும் அந்த சுத்தமான காற்று, குளிர்ச்சியான காற்று, இதமான காற்று பூமியில வீசும். அப்ப அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது நம்முடைய லங்ஸும் நம்முடைய இதயம் ஆரோக்கியமா இருக்கும். இந்த லங்ஸ் சுத்தமான காற்றை, தேவையில்லாத காற்றை வெளியேற்றுது. அதே போல இதயமும் சுவாசிக்குதுங்க. இதயம் இந்த காற்றை உள்வாங்கித்தான் ரத்தமா மாற்றுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, சுவாசிக்கும் காற்று, அருந்தும் நீர், இந்த 3 சேர்ந்தா நம்ம உடம்புல ரத்தமா மாறுது. அப்போ காற்று, அந்த காற்றை நம்முடைய நுரையீரல் உள்வாங்கி அதில் இருந்து இதயத்துக்கு போகுது. அந்த காற்று இதயம்தான் ரத்தமா மாற்றி லிவருக்கு அனுப்புது. அப்போ இந்த இதயம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த காற்று நம்ம உடம்புக்கு தேவை. அதே போல இதயம் துடிக்கணும், பம்ப் பண்ணுதுங்க இதயம். அப்ப இந்த இதயம் பம்ப் பண்ணுது, துடிக்குது. எப்ப துடிக்குது? 24 மணி நேரம் துடிக்குது. வாழ்நாள் முழுவதும் இந்த இதயம் வேலை செய்யுது, ஓய்வே இல்லாம. அப்போ இதயம் துடிக்கிறது அதிகமா துடிக்காம அல்லது குறைவா துடிக்காம ஒரே சீரா நார்மலா துடிக்கும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதற்கு மிக முக்கியமானது சுத்தமான காற்று. அப்போ இந்த பயிற்சி செய்யும் பொழுது அதிகாலையில மட்டும்தான் நம்ம செய்யணும். செய்யும் பொழுது சுத்தமான காற்றை நாம பெற முடியும். அல்லது வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை அப்படின்னா ஈவினிங் செய்யுங்க. மாலை ஒரு 5 மணிக்கு நீங்க செய்யலாம். அப்போ 2 வேளையும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில 1 மணி நேரம், அரை மணி நேரம், மாலை 5 மணிக்கு 1 மணி நேரம் செய்யும் பொழுது நம்ம உடம்புல சுத்தமான ரத்தம் உற்பத்தி ஆகும், சுத்தமான செல்கள் உருவாகும், உடம்பே ஃபுல்லா ஆரோக்கியமாகும், செரிமானம் மேம்படும், மலச்சிக்கல் நீங்கும், சளி சரியாகும், மூச்சு வாங்குறது சரியாகும், எல்லாமே சரியா போகுங்க. அப்ப இந்த காற்றுக்கும் இந்த மனித உடம்புக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. காற்றை சுவாசிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.